போதைப்பொருள் தடுப்பு திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு அவையில் ஒருத்தர் கேள்வி கேட்க, என்ன பண்ணுச்சா, அதை ஏன்ட்ட கேட்குறீங்க, அங்கே போய் கேளுங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு திமுக தரப்புலேருந்து. யார் கேட்டது, யார் பதில் சொன்னது, என்ன பதில் வந்தது? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் தான் போதைப்பொருள் தடுப்புக்காக நாங்கள் இவ்வளோ நிறைய பண்ணுறோம், ஆனால் திமுக ஆட்சியில் எதுவுமே பண்ணல, நான் ஆதாரப்பூர்வமாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வச்சு ஆதவ் அர்ஜுனா ஒரு நெருப்பு கொளுத்தி அப்படி அவையில் போட்டார். ஆதாரத்துடன் பேசுகிறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளை ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க, ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. மொதல் தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10,046, 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. இவர் இப்படி கொளுத்தி போட்டோன்னா அப்படின்னு ஊதி அணைகிற மாதிரி உதயநிதி அவர்கள் பதிலடி கொடுக்குறார். நீங்கள் இதையே ஏன்ட்ட கேட்குறீங்க, நீங்கள் காட்டினது நீங்களே சொல்கிறீங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்ட்டு, அப்போ நடவடிக்கை எடுத்துருக்குறோம். நாங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கமிஷனராக யாரில் நீங்கள் சூப்பரான அதிகாரின்னு கமிஷனராக போட்டிருக்கீங்களே சென்னைக்கு, அவரை கேளுங்க. ஏன்னா அவர் தான் நாங்கள் வச்சு போதைப் பொருளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை தலைமை பொறுப்பு வகிச்சது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு உதயநிதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த இபிசிஐடி பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவித்தோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ
இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன மறுபடியும் எழுந்திரிச்சு எங்களோட ஆட்சியில் வந்து நாங்கள் இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்காக இவ்வளோ காசு ஒதுக்கியிருக்கோம், நிதி ஒதுக்கியிருக்கோம், நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க அப்படின்ற கணக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காரசாரமாக கேள்வி கேட்டார் ஆதபர்ச்சன் அவர்கள். அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க வந்து தனியா வந்து நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த டேட்டாலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அது போக இப்போ விருதெல்லாம் கொடுத்தார்ல முதல்வர், அந்த விருதெல்லாம் கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் யார்? போதைப்பொருள் தடுப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு விருது அப்படின்னு கொடுத்தீங்களே, அந்த அத்தனை அதிகாரிகளும் எங்கள் ஆட்சியில் சிறப்பாக வேலை பார்த்ததுக்கு தான் நீங்கள் விருது கொடுத்துருக்கிறீங்க. அதனால் நீங்களே அதற்கான விளக்கத்தையும் அரசு அறிக்கையாக வெளியிட்டீங்க. அதிலே டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்ன நடவடிக்கை எப்படி எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்களே அறிக்கை வெளியிட்டீங்க. அது திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி பங்கம் பண்ணிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன்.